அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன். செப்டம்பர் மாத ராசி பலன் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசி கன்னிராசி. உங்கள் ராசியிலே பாருங்கள், சுக்கிரன் கேது சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல சனி வக்ர நிலையில் கும்ப ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்தில் குரு ரிஷப ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் புதன் கடக ராசியில் இருக்கார். 12ஆம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்கார். இதுதான் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரகநிலைகள். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி உங்களுக்கு வந்து பாருங்கள் சூரியனோட பயிற்சி நடக்கும். 18ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். 23ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம். உங்கள் ராசிநாதன் பாருங்கள் ஆரம்ப பகுதியில் பாருங்கள் 4ஆம் தேதியெல்லாம் பாருங்கள் 12ஆம் இடத்துக்கு விரை ஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு இருக்கும், கொஞ்சம் விரயம் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. நான் ராசிநாதன் 12ஆம் இடத்துக்கு போயிட்டாலே செலவு இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். வேலை விஷயமா, தொழில் விஷயமா, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். செலவு பண்ணுவீங்க, செலவு இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இந்த மாதம் பாருங்கள் 23ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் ராசியிலே வந்துடுறார். ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு அப்படி இப்படின்னு இருந்தால் கூட 23ஆம் தேதி பாருங்கள் ராசிநாதன் ஆட்சி பலம் ஆட்சி உச்சம் பெற்றதுனால நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம் அந்த மாதம், சரிங்களா. ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ கொஞ்சம் சுபவிரயங்கள், கொஞ்சம் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் 23ஆம் தேதியிலேருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும். ராசிநாதன் ராசியில் இருந்துட்டால் நினச்சது நடக்கும். ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க. மனசில் நிறைய பார்த்திங்கன்னா மனசில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தோணும். இது பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும்னு சில விஷயங்கள் யோசிப்பாங்க பார்த்தீங்களா. நல்ல விஷயங்கள் தோணும், அதை அப்படியே உங்களுக்கு நிறைவேறும். உங்கள் கனவு ஆசை நிறைவேறும். எப்போ? இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு அப்புறம், சரிங்களா. ஆரம்ப பகுதி அதுவும் நல்லா தான் இருக்கும், பெருசாக நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ராசி குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். குரு ராசி பார்த்துட்டாலே ஒரு பாதுகாப்புன்னு அர்த்தங்க. ஏதோ தெய்வம் உங்களை காப்பாற்றுதுன்னு அர்த்தம், கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு அர்த்தம். குருங்கிறது ஒரு தெய்வத்துக்கு உண்டான பிளானட், நல்ல ஒரு கிரகம், ஒளி கிரகம். அந்த ஒளி கிரகம் உங்கள் மேலே படுதுங்கிறதுனால ஒரு வெளிச்சம் கிடைக்குதுன்னு அர்த்தம், சரிங்களா. அதனால் இந்த மாதமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். 23ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு சில பேர்த்துக்கு 16, 18, 16ஆம் தேதி ஒரு சில பேர்த்துக்கு மாற்றங்கள் நடக்கும். ஒரு சில பேர் 18ஆம் தேதிக்கு அப்புறமும் ஒரு சில பேர்த்துக்கு மாற்றம் நடக்கும். இப்போ பாருங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் நீச்ச நிலையில் இருக்கார். உங்கள் ஜென்ம ராசியில் இருக்காங்க. ராசியில் கேது இருக்கார். ஆனால் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறமேல வருமானம் வரக்கூடிய மாதம். வருமானம் வருங்க இந்த மாதம், பணம் வரும், சரிங்களா. குடும்பத்திலேருந்து இந்த பிரச்சனைகள் இந்த மாதம் விலகும். ஏன்னா 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கே வர்றார். அப்போ குடும்பம் தனம் வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்துக்கு வரனால பணம் கிடைக்க போகுது. வருமானம் உங்களுக்கு நல்ல வருமானம் வரப்போகுது. உங்களுக்கு ப்ரொமோஷன் ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே 18ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு நடக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், அந்த நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்திருப்பீங்க, அதெல்லாமே இந்த மாதம் விலக போகுது. உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. ராசிக்கு வந்து பாருங்கள் குரு 4ஆம் அதிபதி குரு, 7ஆம் அதிபதி குரு 9ஆம் இடத்துல பாக்கிஸ்தானத்தில் இருக்கார். ஒரு சில பேருக்கு நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்குங்க இந்த மாதம், சரிங்களா. அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிரும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு போக முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போக முடியும். ப்ரொமோஷன் கிடைக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். எல்லாமே உங்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நடக்கும். ஒரு ராசிக்கு பாருங்கள் 6ஆம் இடத்துல சனி இருக்கார். கடன் நிறைய வச்சுருப்பாங்க ஒரு சில பேர்லாம், கடன் நிறைய இருக்குது, கடன் அடைக்க முடியாமல் இருக்காங்க. ஆனால் இந்த மாதம் கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கடன் அடைப்பீங்க. ஒரு சில பேர் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏன்னா 6ல் சனி இருந்துட்டாலே பாருங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துருவார். ஒரு சில பேர் நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுறதுக்காக கடன் கொடுப்பார். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கொடுத்துருவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனைங்க சார், எதிரி தொல்லையாக இருக்குது, சுற்றி எங்களை வளர விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க, அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் எதிரி தொல்லை இருக்காது. நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 6ல் சனி இருந்தாலே உங்களுக்கு பாதுகாப்பு தான், சரிங்களா. வேலை தொழில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதில் இருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வருவீங்க. வேலை தொழில் முன்னேற்றம் இருக்கும். எதிரி இல்லாமல் இருப்பாங்க. 7ஆம் இடத்துல ராகு இருக்கார்.
அந்நிய நபர்கள் மூலமாக சில உதவி கிடைக்கும். அந்நிய நபர்களே உங்களுக்கு நண்பர்கள் அமைவாங்க. ஒரு சில பேர் காதல் திருமணம் நிறைவேறப் போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 9ல் குரு இருக்காருங்க. 7ஆம் அதிபதி 9ல் குரு இருக்கிறனால 7ஆம் அதிபதி 9ல் அதாவது 7ஆம் அதிபதி குரு 9ஆம் இடத்துல இருக்கிறனால திருமணத்துக்கு உண்டான நல்ல மாதம். நல்ல வரன் அமையும் உங்களுக்கு. வரனே இல்லாமல் தேடிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் வரனே எதுவுமே அமைஞ்சிருந்திருக்காது. தேடிட்டு இருந்திருப்பீங்க, நல்ல வரன் உங்களுக்கு அமைஞ்சிருந்திருக்காது. நீங்கள் எவ்வளோ ஊருக்கு போயிருப்பீங்க, எவ்வளோ ஜாதகம் பார்த்துருப்பீங்க, இது செட் ஆகிருந்திருக்காது. இந்த மாதம் நல்ல வரன் அமையும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். நல்ல மாதங்க, பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? 23ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய நல்லது நடக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே நிறைய நல்லது பார்க்க போகிறீங்க. அரசாங்க வேலை, ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடச்சிரும். ஏன்னா சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கார், அவர் உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்துடுவார். அது குருவோட பார்வையில் இருக்கிறனால அரசாங்கம் மூலமாக உதவி கிடைக்கிறது, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்குங்க. ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு இருக்கும். ஆனால் 16ஆம் தேதி 15 அல்லது 16ஆம் தேதிக்கு மேலே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். ஒரு சில பேர் 18ஆம் தேதிக்கு மேலே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகரிக்கிறது பார்க்க முடியும். மனசு, உங்கள் உடல் இதெல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த மாதம். 23ஆம் தேதியிலிருந்து பாருங்கள். 23ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் உங்கள் மனசு தெளிவாக இருக்கும், உங்கள் மைண்டு தெளிவாக இருக்கும், குழப்பங்கள் இருக்காது, உடம்புலேருந்து அந்த வியாதி எல்லாம் விலகும் உங்களை விட்டு. இதெல்லாமே நடக்கும். சரிங்களா? நல்ல மாதம் இந்த செப்டம்பர் மாதம், அதில் சந்தேகமே கிடையாது. 10ல் செவ்வாய் இருக்கார். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, கட்டுமான துறையில் இருக்கவங்க, போலீஸாக இருக்கவங்க, இந்த இராணுவத்தில் இருப்பாங்க, போலீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ஹையர் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஏதோ ஒன்று மொத்தத்தில் யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் சொல்லலாம். டாக்டருக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? மருத்துவத்துறையில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது மருத்துவத்துக்கு உண்டான கிரகம். காவல்துறை, இராணுவம் இதெல்லாமே செவ்வாயோட காரகத்துவ தொழில்கள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இதெல்லாமே செவ்வாயோட தொழில் தான். இந்த மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் அருமையாக இருக்கும். அருமையான மாதம்ங்க இந்த மாதம். லாபங்கள் கிடைக்கும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மாதம் லாபங்கள் இருக்கும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. 15ஆம் தேதிக்கு மேலேயே பாருங்கள் நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு இருக்க தான் செய்யும், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலெல்லாம் நிறைய மாற்றத்தை கன்னிராசினியர்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? ஏன்னா கோச்சார பலன்கிறது ஒரு பொது பலன். அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும். ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக முழுசாக சொல்ல முடியும். ஏன்னா கோச்சாரங்கிறது நம்ம இன்றைய கிரகநிலைகள், அதாவது வான்மண்டலத்தில் இப்போ கிரகநிலைகள் எப்படி மாறுது, இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி ரொம்ப முக்கியம். என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, 3 நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. கன்னிராசினியர்கள் 3 நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க. நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் நல்ல கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இனிமேல் என்னென்னலாம் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, எல்லாமே அக்யூரேட்டாக அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.